அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் டிங்கு, அவளோட தம்பி பிங்கு, அப்புறம் அவங்க அம்மா அப்பா வாழ்ந்துட்டு வராங்க. பிங்குவுக்கு எப்பவுமே அவங்க அக்கா டிங்குவை வம்பு இழுக்கிறதே வேலை. உடனே அதுக்கு பிங்கு, ஏய் டிங்கு, நான் உன்னை எப்பவுமே வம்பு இழுத்துன்னு தான் இருப்பேன், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். டி அவளை தான் உன்னை இன்னொரு வாட்டி என்னை வம்பு இழுத்த உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா, டேய் பிங்கு, அவளே கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போகிறா, அவளை ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே வெளியில் ஜாலியாக ஷட்டில் காக் விளையாடிட்டு இருக்காங்க. டிங்கு பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா. அவங்க வீட்டில் அவளுக்கு கல்யாணம் பேசலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா, ஏய் டிங்கு, உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒழுங்காக வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கோ. நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போய் இது தெரியல அது தெரியலன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா, ஆமாம்மா, வீட்டு வேலையெல்லாம் நல்லா கற்றுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அக்கா கூட இருக்கும் போது அவளோட அருமை தெரியல. இப்போ அவள் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. அவள் ஞாபகமாகவே இருக்குது. அவள் கூட நான் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவள் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறான். உடனே பிங்கு அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக டவுனுக்கு கிளம்பி போகிறான். மாமா, நான் இங்கேயே காலேஜுக்கு கிளம்பி போட்டால் இங்கே போனால் தான் கிட்டேயா இருக்குது, அங்கேருந்து போனால் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க மாமா, சரிப்பா, நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருந்துக்கோ, அதை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஞாபகம் வந்ததுனால தானே இங்கே வந்த, சும்மா காலேஜ் அது இதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. சேச்சா, எனக்கு காலேஜ் இங்கேருந்து கிட்ட, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். போய் சொல்லாதடா, அங்கே இருக்கும் போது நல்லா வம்பு இழுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இங்கே வந்து நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அங்கே நீ இருக்கும் போது நான் ஜாலியாக உன் கூட விளையாடிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறான். சரி சரி, விடு விடு, அதான் வந்துட்டல, வா நம்ம போய் விளையாடலாம். இப்போது டிங்கு, அவளோட மாமா, அப்புறம் பிங்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க.